ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாமுக்கான சூப்பர் ஸ்டார் பேட்சோட நியூ பேட்ச் பத்திரம் ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ், அதுக்கான வீடியோ, டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் மெட்டீரியல், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதிலே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான பிளான் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம சிலபஸில் கூடிய எல்லா டாப்பிக்கையும் டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சிருப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெசன் வைஸாக பிரிச்சிருப்போம். இப்போ இந்த முதல் டாபிக் நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி, இது நமக்கு சமச்சீர் புக்கில் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 இடத்துல இருக்குது. 10th, 11th, 12th. ஸோ அப்போ நம்ம இந்த 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த டாப்பிக்கான வீடியோ நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ஸோ சமச்சீர் பிடிஎஃப் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதுக்கான நோட்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு லெசன் வைஸாக டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு மொத்தமாக டெஸ்ட் எழுத விட இந்த ஒவ்வொரு லெசன் வைஸாக முதல்ல உங்களுக்கு 10th பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லெசன் வைஸாக படித்து எழுதுவீங்க. அடுத்து 11th இந்த டாபிக் படிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி 10th என்ன படிச்சிங்களோ அதான் 11th கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இருக்கும். அப்படி ரிவிஷன் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 11th அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து 3ஆவது பார்த்தோம் அப்படின்னா 12th. ஸோ நீங்கள் 12th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டாபிக் நீங்கள் 2 வாட்டி படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் சேர்த்தா 12th கொடுத்துருப்பாங்க. 12th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி இந்த மாதிரி லெசன் வைஸாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இதே மாதிரி தான் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அப்படி ஈஸியாக பார்த்தோம்னா படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஆப்டிடியூட், ஸோ இந்த பிளானில் ஜிஎஸ் ஆப்டிடியூட் லாங்குவேஜ், இந்த பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ஆப்டிடியூட் டாபிக் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் 6th-இருந்து 10th வரைக்கும் எல்லா லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சயின்ஸுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது. ஸோ இந்த 4க்கும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 7th படிப்பீங்க. ஸோ 7th படித்து முடிச்சுட்டு 8th படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் நீங்கள் 8th 7th படித்ததா 8th கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து 9th படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நீங்கள் லெசன் வைஸாக படிக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஓவராலாக லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஜிஎஸ்க்காக ஒரு 200 டெஸ்ட்க்கு மேலே கனெக்ட் பண்ணும். ஸோ லெசன் வைஸாக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 200க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் சமச்சீர் புக்கு ஒரு சில பேருக்கு படிக்க டைம் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை படிச்சுக்கு நம்ம ஈக்குவலாக கொடுத்துருப்போம். ஸோ அப்படி இதை மட்டும் முடிச்சிங்க அப்படின்னாலே போதும். சமச்சீர் புக்கு, அவுட் ஆஃப் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் இதில் முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டு, டெஸ்ட்டு, கொஸ்டின், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டெஸ்ட்டில் கீழே அடிஷ்னல் சொல்யூஷன் கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளைன்ஸ் கொடுத்துருப்போம். அப்படி அந்த ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஜிஎஸ்ஸையும் ஆப்டிடியூடையும் இப்படியே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக முடிச்சிடுவீங்க. அடுத்து நம்ம லாங்குவேஜ் பார்க்கலாம். இப்போ லாங்குவேஜில் முதல்ல பொது தமிழ் பார்க்கலாம், அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ புது சிலபஸை பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காவது பிரிச்சிருக்கோம். இந்த டாப்பிக்கான வீடியோ, அதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப். நம்ம இந்த வீடியோ பிடிஎஃப் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா உங்களுக்கு சமச்சீர் புக்கும் கவர் ஆகும், அவுட் ஆஃப் சோர்ஸ் கவர் ஆகும். அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு முதல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழை ஃபுல்லாக டாபிக் வைஸாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த சீரீஸில் உங்களுக்கு சூப்பர் டாஸ்க், டெய்லி டாஸ்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில ஏரியா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. நம்ம அந்த 120 ஆர்டிக்கலையும் சேர்த்து ஒரு டாஸ்க் வந்து வச்சுருப்போம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக 10 கொஸ்டின் வந்து வரும். இப்படி வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 10 ஆர்டிக்கல் வந்து பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து எதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து தெரியாது. ஆர்டிக்கல் 16, 14, 51, 110 இந்த மாதிரிலாம் வந்து வருது. உங்களுக்கு எதுக்குமே வந்து ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா ரேண்டமாக ஏபிசி ஏதோ வந்து கொடுத்துருவீங்க. கடைசியாக வந்து டெஸ்ட்டு சப்மிட்டும் பண்ணிடுவீங்க. முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படியே வந்துடும். அதை நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து பார்த்துருவீங்க. ஓ ஆர்டிக்கல் 14னா இதான், 16னா இதான், 51னா இதான், 110 இதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10ல் 2ஆவது ஞாபகம் இருக்கும். அப்படி தானே நிறைய பேருக்கு 4, 6, 8, 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரு 2ஆவது ரீடேக்கில் வந்து ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமே வந்து படித்து முடிச்சிருவீங்க. நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், யூனிட் 5, 6 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்து அதிக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லீடர் சிலபஸ் வந்து ஒரு 13 லீடர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்கள சார்ந்த கொஸ்டினும் அதிகமாக வந்து இருக்கும். நம்ம இதுக்கான டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ், சோசியல், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் தனியாக, அதுக்கப்புறம் தமிழில் இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இலக்கணம், உரைநடை, துணைப்பாடம். இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர், போயம் லைன், ப்ரோஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமையே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நீங்கள் வந்து டாஸ்க்கை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ இதோட கான்செப்டே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்பு, 10 நிமிஷம் கேப் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த கேப்பில் புக் எடுத்து வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த கேப் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்பில் ஃபுல்லாக டாஸ்க் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா படித்து முடிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்டில் அந்த டாஸ்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இது போக அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டாஸ்க் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற இன்னொரு டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சூப்பர் டாஸ்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சமச்சீர் புக் சிலபஸ் வைஸாக 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் ஃபுல்லாக வந்து இருக்கும். ப்ளஸ் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம இதை ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பர் டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெகா ரிவிஷன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த சூப்பர் டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண சமச்சீர் புக்கையும் கவர் பண்ணிடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின் இதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் டாஸ்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதுக்கும் தனியாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் ஸோ வந்து பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இதுக்கான சூப்பர் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சூப்பர் டாஸ்க் ஒன்றே போதும் நீங்கள் வந்து எக்ஸாமில் போஸ்டிங் வாங்குறதுக்கு. நம்ம வந்து அப்போ பொது தமிழ் வந்து பார்த்தோம். அது மாதிரி இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2, குரூப் 2A வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம். நம்ம உங்களுக்கான கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் தமிழுக்கு கொடுத்த மாதிரி நம்ம இங்கிலீஷுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸாக, டாபிக் வைஸாக எல்லா வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த போயம் இருக்குது அப்படின்னா இந்த போயமுக்கு மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஒரு போயம் நீங்கள் தனியாக படிச்சுட்டு இதுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு போயம் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுமாதிரி ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படிங்க சிங்கிளாக படித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம் ப்ரோஸ் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்மாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம சொன்ன அந்த டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கும் இருக்கும், சூப்பர் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ போயம் லைனு, ப்ரோஸு, அதுக்கப்புறம் கிராமர் டாபிக் இதுக்கான டெய்லி டாஸ்க் தனித்தனியாக இருக்கும்.
இது போக நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூப்பர் டாஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ வந்து எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் தான் எழுதணும், குறிப்பிட்ட நாளில் தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இந்த ஒரு சீரீஸே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒரு சீரீஸே வந்து போதும். ஓகே, ஸோ இதுக்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜனவரி 8ஆம் தேதி முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க. நீங்கள் இன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ, பிடிஎஃப் அந்த ஆக்சஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணணும் நம்ம வந்து இப்போ அதை வந்து பார்க்கலாம். நம்ம அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் வந்து 999. நம்ம இப்போ நியூ இயர்க்காக பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதை வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஆல் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வரிசை எல்லா கோர்ஸும் வந்து இருக்கும். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பேட்ச் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 999 இருக்கும். நம்ம இப்போ நியூ இயர்க்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 899 வந்து மாறிடும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு சில பேர் உங்கள்கிட்ட வந்து ஜிபே எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே வந்து QR கோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி அப்படின்னா QR ஸ்கேன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யார்கிட்ட ஜிபே இருக்கோ நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா முதல்ல பார்க்க வேண்டிய வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. பார்த்து முடிச்சோன்னா நம்ம இந்த ஆல் கண்டென்ட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு யூஸ் அப் அப்படிங்கிற மாதிரி டெமோ வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டெமோ வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.